கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லுகிறதான ஒரு அழகான ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்துல நாம் வாசித்து புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அநேகபடி ஜீவிதத்துல அதாவது ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அவர் முன் குறிக்காமல் யாரோ அவரை துதிக்கவோ அவரை ஆராதிக்கவோ அவரை மகிமைப்படுத்த நிச்சயமா முடியாது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவரால் முன்குறிக்கப்பட்டோர் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் திட்டப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் முதலாவது சபைக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கும் போதே அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். அதே போல காலப்போக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் அவர்கள் சபைக்குள்ளே வந்து அவர்கள் ஆராதித்து அவர்கள் ஒரு சில ஆண்டுகள் போன பிற்பாடு அவருடைய நடக்கைகள் எப்படி என்று சொல்லி நாம் தெளிவாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், வேதம் திட்டமாய் சொல்லுகிறது அதாவது அன்பில் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். இப்ப அன்பில் பரிசுத்தம் என்று சொன்னால் நமக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? அப்ப அன்பில் நான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அன்பில கலக்கம் இல்லாத, அதாவது அந்த ஒரு கலப்படம் இல்லாத ஒரு அனுபவத்துக்குள்ளா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள வளர்ச்சி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்க பேசுகிறவர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அவருடைய ஜீவிதத்தினுடைய அந்த காரியங்களை சாட்சியின் அனுபவத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், தன்னோடு கூட ஆராதிப்பவரிடத்தில் கூட என்ன கிடையாது, அந்த அன்பு இல்லாத ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த அன்பு இல்லாத இடத்துல அது தெளிவா நம்ம பார்ப்போம்னு சொன்னா, இந்த அன்பு எங்க இருந்து முதலாவது வெளிப்பட வேண்டும் சொன்னா, நம்மை நடத்துகிறவர்களிடத்திலிருந்து அன்பு வெளிப்பட்டால் மட்டும்தான் ஒரு சபையினுடைய வளர்ச்சியை நாம் யதார்த்தமா நாம் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு சபையை நடத்துகிறவர்களுடைய கிட்டத்தட்ட என்ன கிடையாது, அந்த அன்பான அன்பை நாம் இன்னைக்கு அநேக பேர் இன்னைக்கு பார்ப்பது கிடையாது. காரணம் என்ன? அவர்களும் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? ஜாதியை குறித்து பார்க்கிறார்கள், அந்தஸ்தை குறித்து பார்க்கிறார்கள், தனக்கு உகந்தவர்களோடு கூட அதிகமா பங்கு வைக்கிறார்களே தவிர, இயேசு கிறிஸ்து என்னை எதற்காக என்னை தெரிந்தெடுத்து அவருடைய வேலைக்காக என்னை அழைத்தார் என்று சொல்லுகிற அந்த சிந்தனை இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? மறந்து போய் இருப்பதனால இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வளர்ச்சி கிடையாது. சபை இன்னைக்கு அநேக விதமான அசுத்தத்துக்குள்ளாய் போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? அன்பில் பரிசுத்தம் கிடையாது. இன்னொரு காரியத்தை அவர் குற்றமில்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப குற்றம் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது, நாமும் என்ன செய்வோம்? மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் இருக்கும்போது ஒரு சபையினுடைய வளர்ச்சியை நாம் தெளிவாய் பார்க்க முடியும். நிறைய நம்ம பார்க்கிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்தி இன்னைக்கு அநேக பேர் இன்னைக்கு தாழ்ந்து போய்கிட்டு இருக்கிறத சொல்ல, இன்னொரு மனிதனை குற்றப்படுத்துவதனால ஒரு மனுஷன் இந்த பூமியில உயர்ந்ததா சரித்திரமே கிடையாது. அப்ப வேதம் சொல்லுகிறது நினைச்சனும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி, நான் குற்றப்படுத்தப்படாத ஒரு அனுபவத்துக்குள்ளா இருந்தா நம்முடைய சபையும் வளரும், நம்முடைய குடும்பங்களும் வளரும். அந்த வளர்ச்சியை நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு ஒரு நிமிஷம் செபிப்போம். மகா பரிசுத்தமும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல பிதாவே,
ஆண்டவரே, இந்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் அன்பிலே ஆண்டவரே, நாங்கள் வேறு பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ என் கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. குற்றமற்றவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த பூமியில என்ன நோக்கத்தோடு கூட அடியனையும் அடியார் நீ தெரிந்தெடுத்தீரோ அதற்கு எங்களை முன்னுதாரணமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.